ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிலம்பரசன் டிஆர், எஸ்டிஆர், சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. சிம்பு என்ற ஒரு பேர் கேட்டாலே எனர்ஜி ஏற்படும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். அஜித்குமார் அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிலம்பரசனையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஃபேன்னு சொல்லிப்பேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வந்து எனக்கு அட்மையர்னு தெரியல. அவர் என்ன பண்ணாலும் நான் அதே நான் பண்ணுறது, கயிறில் கட்டுறது, பிளேடு மாட்டுறது, அப்போ முதல்ல டிக்கு போடுறது, இந்த மாதிரி வந்து எனக்கு என்னன்னே தெரியலங்க. அது பயங்கரமா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, என்னடா சிம்புக்கெல்லாம் ஃபேனடா நீ, எப்போ அந்த தம் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்தப்பெல்லாம் என்னடா நீ வந்து நான் சிம்பு ஃபேனா, நீ என்னடா சிம்பு என்ன பண்ணிட்டா அவனுக்கு ஃபேனா இருக்கிற, இந்த மாதிரியான கேலி கிண்டல் பண்றது, பணமே ஓடல, என்ன ஓவர் ஆக்டிங்கு, இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஆனா நான் ஓப்பனா சொல்லட்டுங்களா, எனக்கு அந்த மாதிரி பண்ற சிம்பு தான் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிச்சு. எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே பிடிச்சிச்சு. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இதுதான் உண்மை. ஆனால் வந்து சிம்புவை வந்து இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம, இப்போ வரைக்கும் விட்டு கொடுக்காம, அவர் படம் வருதோ இல்லையோ எனக்கு பிடிக்கும் ஐயா சிம்புவை, அவ்வளோதான். அது ஏன் எதுக்குலாம் தெரியாது, அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும். அவர் வந்தாலே போதும், அப்படியே அதுக்கு ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒரு பூஸ்ட் ஒன்று ஆகும். அது ஏன்லாம் தெரியலங்க, அது மனுஷன் அந்த மாதிரி. அது எப்படின்னா எனக்கு தெரியாது. இவர் வந்து அவங்க அப்பாவால் கண்டிப்பாக வந்து வந்தவர் தான். அவங்க அப்பா தான் கொண்டு வந்து நடிக்க வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் கூட்டு சினிமாவில் விட்டவர் தான். அதுக்கு நன்றி காட்டும் விதமாக வந்து எல்லா மேடைகளிலும் பெரியால் அட்டென்ஷன் எல்லாரும் மறந்துடுவாங்க. பெத்த அப்பா அம்மாலாம் என்ன பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது, ஒரு மரியாதையெல்லாம் பேசுறது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் மனுஷன் என்ன பெருமையாக இருக்குங்க. ப்ரவுட் டு பி எஸ்டிஆர் ஃபேமிலின்னு நான் சொல்லிப்பேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். தக் லைஃப் நேற்று பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் ஒன்று போயிருந்துச்சு. ஸோ வந்து நான் யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். சிம்பு அவர்கள் பேசுனத அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பேசும்போது கண் கலங்கிச்சு. என்னன்னு சொல்றாருன்னா, நான் இங்கே நிற்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், நடிக்கிறேன், நான் ஸ்டைலாக வரேன் போகிறேன் அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து பேசுவீங்க. பட் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். இதுதாங்க அன்பும் ஒரு குருநாதருக்கு செய்ய வேண்டிய மரியாதை இதுதான். ஏன்னா அவங்க அப்பா இல்லைன்னா சிம்புவே கிடையாது. இதுதான் ஓப்பனு. அவர் ஒத்துக்குன்னு சாஷ்டாகமாக சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து நான் இங்கே வரவேன் நான் சொல்லிட்டேன், ஏன்னா வந்து அவர் ரொம்ப ஃபீல் ஆகிடுவார். பார்த்துங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்கே நான் வந்து நன்றி சொல்ல கண்டப்பட்டிருக்கேன். பிறந்தலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து இந்த சினிமாவில் வந்து அவருக்கு பாட தெரியும், ஆட தெரியும் எல்லாமே சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோட அப்பா அம்மா, அவங்க தான். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூப்பா. ஸோ இன்னைக்கு வந்து எங்க அப்பாவை நான் வரவேணான்னு சொன்னேன் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு. ஏன்னா அவர் எமோஷனல் ஆயிடுவாரு அப்போ அப்படின்னு நினைச்சிட்டு அவரை வரவேணான்னு சொன்னேன். கடைசியில் இப்போ நான் எமோஷனல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சிம்பு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவரை சினிமா விட்டு ஒதுக்கிட்டாங்க. ரெட் கார்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சிம்பு வச்சு எதுனா ஒன்று சொல்லாமல் இது யாருக்குமே வந்து இது வராதுங்க. ஒரு யூடியூப்ல கூட வந்து சிம்பு ஃபோட்டோ தம்ப்நெயில் போட்டால் தான் ஓடும். அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க, எவ்வளோதான் பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ரசிகர்கள் வந்து இன்னும் நிற்கிறாங்க பாருங்க. ஒன்று ஏகேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு இன்னும் லாயல் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஏன்னா நேற்று அந்த ஒரு பார்த்தீங்கன்னா அந்த அபிராமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்புன்ற ஒரு பேரை சொன்ன உடனே அங்கே வந்து கை தட்டி நிறுத்தவே முடியல யாராலுமே. இதே சம்பவம் ஏகேக்கு நடந்துச்சு, வேற யாருக்குமே ஏகேக்கு நடந்துச்சு. ஷாருக் கான் சொல்ற, அஜித்குமார்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கத்தில நிற்காது. அதே போல தான் இங்கே நடக்குது. சிம்பு அவர்கள் ரசிகர்கள் ஏன்னா ரெண்டு பேருக்கு முதல்ல லாயல் ஃபேன்ஸ். படம் வருதோ இல்லையோ, படம் வருதோ இல்லையோ, நான் என் தலைவனை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கத்துறானுங்க, ஆரவாரம் பண்றாங்க. ஏன்னா அவன் உண்மையானவன்றது தெரியுதுங்க ரசிகர்களுக்கு. ஓப்பன் ஆகி தான் உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, சிம்பு அவர்களை வந்து எத்தனை பேர் வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட சர்ச்சையில சிக்கியிருக்காரு. நீங்க அந்த பீப் பிரச்சனை அது கூட மேடையில் சொன்னாரு. எனக்கு வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு இந்த பீப்
அந்த பாட்டு வந்து நான் பாடிட்டேன், அதுல வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு, மனம் வருத்தப்பட்டிருந்தேன். அப்போ அந்த டைம்ல வந்து தள்ளி போகாத என்ற ஒரு பாட்டு சும்மா ஒரு ட்ரைலர் மாரி ஒரு ஒன் மினிட்டுக்கு நான் பாட சொல்லி அதை ரிலீஸ் பண்ணி அது ஹிட் ஆகி எல்லாத்தையும் மறக்க வச்சு என்ன வேற மாதிரி மைண்ட் செட் கொண்டு போனாரு சொன்னார் மனுஷன். சொல்றாரு நேத்து. அதே போல மணிரத்னம் பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு படத்தால பிரச்சனை ஆயிடுச்சு, படம் வரல. ஸோ அவர் என்ன பண்றாரு, சிம்புவை கூப்பிட்டு கதை சொல்லி இந்த படத்தில் நடின்னு சொல்லி நடிக்க வச்சு அவர் ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டாரு. அதே போல பொன்னியின் செல்வன் படம் நடிக்கும் போது பாரு சிம்பு உள்ள வந்து இல்ல மற்ற நடிகர்லாம் வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்ன போய் சொல்லிட்டாங்க. உடனே மணிரத்னமும் சிம்பு கிட்ட கேட்டிருந்தாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சிம்புன்னு. சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஜெயம்ருடைய கேரக்டர் வந்து சிம்பு தான் நடிக்க வேண்டியது, அவருக்கு தான் எழுதிருந்தது கதையை. அந்த அளவுக்கு மனுஷனை வந்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் காதல் பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு பட்டு அடிபட்டு வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. இதெல்லாம் வந்து நார்மல் ஓப்பனா சொல்றேங்க. யாரால ஏஞ்சி வர முடியாது, மனுஷன் ஏஞ்சி வந்துட்டார். உடம்பு குண்டாயிட்டு ரசிகர்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு குறைச்சிட்டு இந்த மாதிரிலாம் வராருன்னா அது எப்படி சொல்றது, உடம்ப வருத்தி நடிக்கிறதுல யாரும் பார்த்தீங்கன்னா ஏகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரெண்டு பேரும் சொல்லலாங்க. ஏன்னா விக்ரம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆனா ரசிகர்களுக்காக ஏன்பா உடுப்பா நான் வரலப்பா, இருந்தாலும் தலைவா நீ ஒரே ஒரு சீன் மட்டும் வா தலைவா, போதும் தலைவா, உன்னை பார்த்தாலே போதும் தலைவா, இந்த மாதிரி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஏகேக்கும் இருக்கிறாங்க, சிம்புக்கும் இருக்காங்க. இது உண்மை. சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. ஏன்னா லாயலா இருப்பாங்க. ஒரு நடிப்பு, அதாவது அவங்க பேசும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளியராவே வந்து இவன் வந்து நடிக்கல, உண்மையை பேசுறான்டா அவன். ஏன்னா உண்மையை பேசுறாங்க. உண்மையை பேசுறதுக்கும் ஃபேக்கா போலே நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுதுங்களா? இதான் உண்மை. நான் கேட்கிறேன், யாருங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து அப்பாவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். நான் பெரிய ஆளான பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்றது, வீட்டில் மதிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான். ஆனா மனுஷன் இன்னமும் பார்த்தோன்னா அப்பா தான் குரு. ஆனா சிலவங்க இருக்கானுங்க பாருங்க, அப்பா தான் வந்து நடிக்க வச்சாரு, ப்ரொடியூஸ் பண்ணாரு, டைரக்ஷன் பண்ணாரு, தொடர்ந்து 3 படம் ஃபிளாப் ஆச்சு. அடுத்த படம் பாத்தீங்கன்னா சரி விஜயகாந்த் சார் கிட்ட போய் கேட்டு என் பையனை நான் நடிக்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெஞ்சி பையனை எப்படியாச்சும் நடிக்க வச்சிருந்தமே, பையனை எப்படியாச்சும் ஹிட்டு கொடுக்க வைக்கிறமே சொல்லிட்டு கஷ்டப்பட்டார் மனுஷன். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு தடவையாச்சும் பேரை சொல்லிப்பாரு மேடையில சொல்லுங்க. இப்போ வரைக்கும் உச்ச நடிகர் யாரால வந்தீங்க நீங்க சார்? யாரெல்லாம் வந்தீங்க? உங்க அப்பா கை காலில் ஊந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, வேற வெளில உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆனா அந்த மனுஷனை வந்து ஏங்க நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நீ கால் பொண்ணுச்சு பேசல, கிடையவே கிடையாதுங்க. அவங்க அப்பா கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு புஷி ஆனந்த் கொடுக்கறதுக்கு மரியாதைங்க அவங்க அப்பா இருக்கணும் அந்த இடத்துல. ஆனா கொடுக்காம அவங்க அப்பா ஓரம் கட்டி வச்சிருக்காரு. 3வது மனுஷன் நம்ம பேச்சு இப்படி இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்பா தாங்க எல்லாம் விஜய்க்கு, ஆனா அவர் ஒதுக்கிட்டாரு. நான் எதுக்காக சொல்றேன்னா, சிலம்பரசன்ற ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஒரு உண்மையா இருக்கிறாரு, எல்லாத்தையும் உண்மையா இருக்காரு, ரசிகர்கிட்ட உண்மையா இருக்கிறாரு, குடும்பத்துக்கிட்ட உண்மையா இருக்காரு, எல்லாத்தையும் உண்மையா இருக்காரு. இவர் எப்படி இவரை வந்து உச்ச நடிகர்னு சொல்றீங்க, எல்லாமே பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. பட் ஆனா கிடையாது, லாயல்ட்டி இல்ல, உண்மையா லாயல்ட்டி கிடையாது. யார்கிட்ட உண்மையா இருக்காரு? கிடையவே கிடையாதுங்க. இதுதான் உண்மை. இவரு இப்படி குடும்பத்தையும் பாத்துக்காத எப்படி தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற வருவாரு? ஏகப்பட்ட பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இது, ஆனா இவரை பதில் சொல்ல முடியாது. நீங்க எப்பயாச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான், நான் இப்ப அரசியல் வந்து நான் பேசுறேன் எங்க அப்பா தான் காரணம் ஏன் சொல்லு? அப்பாவை கூட்டு வந்து மேடையை உட்காரியா? அது எவன் கேட்பான்? எங்க அப்பா நான் கூட்டு வந்து உட்கார இருப்பேன், நான் வந்தது காரணம் எங்க அப்பா தான், நான் உருவானது காரணம் எங்க அப்பா தான் சொல்லி கூட்டு வந்து வை. அதோட பெருமை என்ன? நான் எல்லாருக்குமே ஒண்ணுன்னு சொல்லிக்கிறேன், இருக்கிற வரைக்கும் அப்பாவை தூக்கி வச்சு கொண்டாடுங்க. அப்புறம் இறந்துட்டு பெருப்பு ஐயோ எங்க அப்பா அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு, வேஸ்ட்டுங்க. அது ஒண்ணுமே நடக்காது. அது இது புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஏன்னா பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. இந்த அளவுக்கு யாருக்காவது இப்படி ஃபேன்ஸ் இருப்பாங்களா? ஏன்னா எஸ்டிஆர் இருக்காருன்னா காரணம் என்ன? நேர்மை, உண்மை. எவனையும் பின்னாடி பேசல, எவனையும் தப்பா பேசல, தான் அப்படின்ற ஒரு தலைகணம் இல்லை, அது மாதிரிலாம் கிடையாது. அதுதான் எஸ்டிஆர். இந்த படம் பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்றேன், இந்த படத்தோட ஹீரோ கமலஹாசன் தான். ஆனா இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல வந்து எஸ்டிஆர் நடிக்கிறாரு. கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு படக்குழுவினர்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து பயங்கரமா வந்து பிரேக் த்ரூ வரணும்னு சொல்லியாச்சு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ்ல ரெடியா இருங்க. கண்டிப்பா வந்து ஜூன் 5ஆம் தேதி வந்து செம்ம கொண்டாட போறோம். இது உண்மை. என் மனசுலன்னு சொல்றேன், எஸ்டிஆர் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா ஆகணும். சூப்பர் ஸ்டார்னா அவரு தான். அவரோட பட்டெல்லாம் மற்றவங்க திருடலாம் மாட்டாரு. பட்டமே வேணா என்ன வந்து இவரும் ஏகே மாதிரியே பாத்தீங்கன்னா என்ன எஸ்டிஆர்னே கூப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு.
ஸோ பட்டெல்லாம் வேண்டாம், அவர் ஒரு ரேஞ்சுக்கு டாப்பில் கண்டிப்பாக போவார். இது நடக்கும் நடக்கும் நடக்கும்.